மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள 2 நில அளவை கற்கள் வரலாற்று தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கற்களை தொல்லியல் சட்டங்களின்படி பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் தூண்களாக அறிவித்து இந்திய அரசும் தமிழக அரசும் அவற்றை பாதுகாக்க வேண்டும். அந்த 2 கற்களுக்கு மத நல்லிணக்கத்தின் மிகப்பெரிய தமிழ்நாட்டின் ஆளுமையான ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் ஆசானான திருவள்ளுவர் அவர்களின் பெயரை ஒரு கல்லுக்கும் உடைந்து போன இன்னொரு கல்லுக்கு அதையும் வரலாற்று சின்னமாக அறிவித்து மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்த முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் பென்னிக்குயிக் பெயரை சூட்ட வேண்டும் என்று கோரி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கிறோம். எங்கள் மனுவுக்கு ஆதாரமாக இந்திய அரசின் சர்வே ஆஃப் இந்தியா அதனுடைய சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனில் இருக்கக்கூடிய டைரக்டர் ஆபீஸிலிருந்து கொடுத்த ஆதாரங்களை இன்று நாங்கள் பத்திரிகையாளர்கள் முன்பாக வெளியிடுகிறோம். அந்த ஆதாரமாக தகவல் அறியும் உரிமை சட்டத்திலே 2022 அப்துல் ஜபார் என்பவர் குறிப்பான சில கேள்விகளை எழுப்பி சர்வே ஆஃப் இந்தியா சென்னை டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்கிறாரு. அதில் கேட்கப்பட்ட கேள்வி, திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள சிக்கந்தர் தர்காவின் மலை உச்சியில் சர்வே ஆஃப் இந்தியா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சர்வே ஜிடி ஸ்டேஷன் நிறுவப்பட்ட தகவல் தந்து உதவுமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறேன் என்று சொல்லி ஜிடி ஸ்டேஷன் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது என்பதை 1வது தகவலாகவும் எத்தனை ஜிடி ஸ்டேஷன் உள்ளது என்பதை 2வது தகவலாகவும் மேற்கொன்றையும் கேட்டு 3 தகவல்களை அனுப்பி கேட்டிருக்கிறார். அதற்கு பிப்ரவரி 24, 2022 தேதி மோடி அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சர்வே ஆஃப் இந்தியா 2022 மோடி தான் பிரதமர், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவருடைய சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்டோட டைரக்டர் ஆபீஸ்ல என்ன தகவல் கொடுத்திருக்காங்கன்னா, at present this information is not available in this office. All the records documents were damaged, destroyed by flood during the year 2015. எங்க ஆபீஸ்ல அது இல்ல, மழையில அது எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனாலும் அந்த தகவலை the information sought will be obtained from Geodic and Research Branch Survey of India, Dehradun, and will be supplied to in due course. Geodic ரிசர்ச் பிரான்ச் சர்வே ஆஃப் இந்தியா டேராடூனில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு பெற்று வழங்குகிறோம் என்று ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதன் பின்பு மார்ச் 21 தேதி அதே ஆபீஸ் ஆஃப் டைரக்டர் அலுவலகத்திலிருந்து மோடி அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சர்வே ஆஃப் இந்தியா குறிப்பாக ஆபீசர் சர்வேயர் பழனிமுத்து என்பவர் கையொப்பமிட்டு இந்த ஆவணத்தை அனுப்பியிருக்கிறார். இந்த ஆவணத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹில் ஸ்டேஷன்ஸ், முதல் கேள்விக்கு, ஹில் ஸ்டேஷன்ஸ் were established in the years 1808 and 1809 and 1871 as per records. எத்தனை ஹில் ஸ்டேஷன் இருக்குது, எத்தனை ஜிடி ஸ்டேஷன் இருக்குது என்ற கேள்விக்கு 2 number of hill stations are there as per records. 2 அங்க இருக்குது. இது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? முதல் தூண் என்பது 1808 809, இரண்டாவது 1871 நிறுவப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 2 தகவலையும் அளித்தவர்கள் இந்திய அரசினுடைய ஜியோஸ்பாட்டிக்கல் தகவல் மையம். அதிலிருந்து பழனிமுத்து என்பவர்
டேராடூனில் இருக்கக்கூடிய ஜியோட்டிக் அண்ட் ரிசர்ச் பிரான்ச் சர்வே ஆஃப் இந்தியா ஒன்றிய நில கணிப்பியல் துறையிலிருந்து பெற்று இங்கே வழங்கி இருக்கிறார். அந்த ஆவணத்தை தான் நாங்க இன்னைக்கு கொடுத்திருக்கிறோம். எனவே அந்த ஆவணங்களின்படி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த 2 ஜியோமெட்ரிக்கல் ட்ரைகோமெட்ரி ஸ்டேஷன், ஜிடி ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஹில் ஸ்டேஷன் என்ற வார்த்தையில ஜிசி ஸ்டேஷன், ஹில் ஸ்டேஷன் என்ற வார்த்தையில அமைக்கிறார்கள். அந்த 2 நில அளவை கல் தூண்களும் 200 முதல் கல் குறிப்பா 216 ஆண்டுகள் பழமையானது என்பது மிக தெளிவா உதாரணமா இருக்குது. அதற்கு அடுத்து அந்த இன்னொரு தூணுக்கான ஆதாரத்தை நாங்கள் புகைப்படமாக எடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கி இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இன்னும் முக்கிய ஆதாரமாக த கிரேட் ட்ரிகோமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிலிருந்து சொல்லக்கூடிய 1899 உள்ள ஆவணம், அதையும் மாவட்ட ஆட்சியர் நாங்கள் இணைத்து கொடுத்துருக்கிறோம். அதுல சிக்கந்தர் மலை என்று அரசு ஆவணங்களில் இருக்கிறது. அந்த ஆவணத்தில் 50 யார்டுக்கு 15 yards ஆஃப் த மாஸ்க் ஆன் த டாப் ஆஃப் த ஹில் 1871. இது மோடி அரசு கொடுக்கிற அந்த ஆவணத்தோடு ஒத்து போகிறது. சிக்கந்தர் மலை நம்பர் 2 2வது அதுல அண்ட் எ வெல் நோன் ராக்கி ஹில் அபவுட் 53 yards சிக்கந்தர் மலை அப்படின்றது இருக்குது. பிளாட்ஃபார்ம் ஆஃப் த மாஸ்க் ஆன் த சம்மிட் ஆஃப் த ஹில்ன்றது 1808 to 9. இது லேட்டிடியூட் லாங்கிடியூட் எல்லா தகவலோடு மிக தெளிவாக வந்திருக்கிறது. எனவே இரண்டுமே அரசாங்க ஆவணங்கள், மோடி அரசு கொடுத்த ஆவணங்கள், வெள்ளை அரசோட ஆவணங்கள், மோடி அரசு கொடுத்த ஆவணங்கள் இரண்டையும் நாங்கள் இணைத்து இன்று மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் சிக்கந்தர் மலை அல்லது சிக்கந்தர் மலை என்று திருப்பரங்குன்றம் மலைன்னு ஒரு போர்ஷனை கூப்பிடுறாங்க. திருப்பரங்குன்றம் மலையில 1923 தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்புல தீபம் ஏற்றுவதற்கு 1862 ஒரு முயற்சி தர்கா பக்கத்தில் முயற்சி பண்றாங்க. அன்றைக்கு மாவட்ட ஆட்சியராகவும் நீதிபதியாகவும் இருந்தவர்கள் 2 முறை அதனை தடுத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அங்க மலை உச்சியில், அதாவது தர்கா பக்கத்திலே மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது பழக்கம் இல்லை, கஷ்டம் கிடையாது என்பதை தீர்ப்பிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு அன்றைய உச்சநீதிமன்றமான பிரிவு கவுன்சிலே 1931 உறுதியாயிருக்கிறது. எனவே அன்றைய உச்சநீதிமன்றம் உறுதி செய்த ஒரு தீர்ப்பை மீண்டும் எப்படி மறு ஆய்வு செய்ய முடியும்? அங்க பழக்கமே இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதையும் நாங்க கலெக்டர் சொல்லியிருக்கிறோம். அப்ப அது சர்வே கல்னா தீபத்தூண் எது என்ற கேள்வி வருகிறது. தீபத்தூண் என்பது உச்சி பிள்ளையார் கோயிலில் இருக்கிறதா என்பதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள், தொல்லியல் ஆதாரங்கள், நூல் ஆதாரங்கள் அதையும் மாவட்ட ஆட்சியரிடம் மிக தெளிவாக நாங்க பதிவு செஞ்சிருக்கிறோம். அந்த கல்வெட்டின் வார்த்தைகள் என்ன இருக்கிறது என்பது உட்பட அந்த படம், இந்த படம் பாருங்க, இதான் அனுமார் சிலை சிற்பம். இது அந்த கல்வெட்டுல, இது கீழே கல்வெட்டு இருக்கு. இது போல ஒரு ஆதாரம் அவர்கள் எங்கேயாவது கொடுக்கணும். பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்க ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு ஆதாரத்தை அவங்க கொடுக்கறாங்கன்னா எந்ததுமே அவங்க கொடுக்கல. எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது இந்த நில அளவை கற்கள், சர்வே கற்கள் என்பது ஒரு வரலாற்று தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த அவை. எனவே சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பழமையான வரலாற்று சின்னம் இருந்தால் அதை தமிழ்நாடு ஏன்சியன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1966 தமிழ்நாட்டுக்கு, மற்றும் ஏன்சியன் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958 ஒன்றிய அரசின் சட்டம் 2 கீழ் தொல்லியல் சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னங்களாக அந்த இரண்டையும் அறிவிக்க வேண்டும். குறிப்பாக அந்த அந்த 2 நில அளவை கற்களுக்கும் மதுரையின் மத நல்லிணக்கத்தை, 2000 ஆண்டு மத நல்லிணக்கம், ஒற்றுமை, சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையிலே நமது மாபெரும் தமிழ் ஆசான் திருவள்ளுவர் அவர்களின் பெயரையும் கர்னல் பென்னிக்விக் அவர்களின் பெயரையும் தமிழ்நாடு அரசு சூட்டி அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பிலே நாங்கள் தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்துகிறோம். அந்த கல்லை பாதுகாக்க வேண்டியது, அது யார் இடத்துல இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டியது சர்வே சட்டத்தின் கீழ் அவரவர் கடமை. அதை யாரும் டேமேஜ் பண்ணக்கூடாது. டேமேஜ் பண்ணா அது அஃபென்ஸ் சட்டத்தில் இருக்கு. எனவே டேமேஜ் பண்ற ஒரு முயற்சியை தான், அதை டேமேஜ் பண்றதுக்கான வேலையை தான் இந்து முன்னணி சங் பரிவார் அமைப்புகள் செய்கிறார்கள். அதை முறியடிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு மதுரையின் பெருமையை காக்கும் விதமாக அது பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னங்களாக அறிவித்து பாதுகாக்க வேண்டும், கெஜெட்ல வெளியிடணும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம். இன்றைய தினம்
நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட்டு தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள், உயர்நீதிமன்ற தமிழக அரசின் மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் ஆஜராகி மதியம் 3 மணிக்கு விசாரணை என்பது தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஏற்கனவே உள்ள ரிட் அப்பீல் வழக்கு வருகிறது. இதற்கிடையிலே ஒரு மிகப்பெரிய முக்கிய நிகழ்வாக இன்றைய தினம் இந்திய பாராளுமன்றத்தில் 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்திய அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக, இந்திய அரசியல் சட்டத்தில் உத்தரவாதம் செய்யப்பட்ட மதச்சார்பின்மை நல்லிணக்கத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார். எனவே அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை இன்று தமிழக எம்பிக்கள், காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த முயற்சி என்பது ஒரு வரலாற்று முயற்சி, வரவேற்கத்தக்கது. மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கிறோம். நீதிபதிகள் தங்கள் உறுதிமொழியை மீறக்கூடாது. அவ்வாறு மீறி சித்தாந்த சார்போடு செயல்பட்டால் அவர்கள் மீது பாராளுமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுப்பதான் ஒரே வழி. அந்த வழியை செயல்படுத்தி இருக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு, குறிப்பாக முன்னெடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எங்களது கூட்டமைப்பின் சார்பிலே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே நீதிபதிகள் தங்கள் வரம்பை மீறக்கூடாது, அரசியல் சட்டத்துக்கு உட்படுத்திதான் செயல்பட வேண்டும் என்று கோருகிறோம்.